ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லிமாஸ் லைஃப். இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். இது முக்கியமாக எல்லார் வீட்லேயும் செய்வாங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது முட்டை சேர்க்காம நான் செஞ்சுருக்கேன். இது வந்து கலக்கலான்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து என்ன செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/8 கப் வந்து ரவை எடுத்துக்கோங்க. அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட வரும். இந்த ரெசிபி வந்து நீங்கள் சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். நெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட, பிஞ்ச் ஆஃப் சால்ட் ரொம்ப போடாதீங்க. இது ஸ்வீட் ரெசிபின்றதுனால பிஞ்ச் மட்டும் போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி கலக்கலாக செய்கிற கட்டை வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. உங்களுக்கு வீட்டில் இல்லைன்னா ஃபோர்க்லேயும் செய்யலாம். அதையும் எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி சின்னதாக உருட்டிட்டு ஜஸ்ட்டு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னாலே போதும். உங்களுக்கு வந்து கலக்கலாக வந்து ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இதோட வேலையே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி வைக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டை வாங்கிச்சுன்னா ஈஸியாக இருக்கும். சீப்லேயும் செய்யலாம் பாருங்கள். இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சீப்லேயும் ஈஸியாக கலகலாக வந்து செஞ்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே வந்து நான் உருட்டி வச்சுக்கிறேன். ஃபோர்க்லேயும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது டிசைனு. உங்களுக்கு எதில் வேணுமுன்னா நீங்கள் உருட்டிக்கலாம். அந்த கட்டை தான் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நான் பொரிக்கிற எண்ணெய் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் நல்லா மிதமான சூட்டில் வச்சு நல்லா 2 பக்கமும் பொரித்து எடுத்துக்கோங்க. ஹையில் வைக்காதீங்க, ஏன்னா மாவு வந்து வேகாது. சிம்மில் வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கலர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொன்னிறமாக இருக்கணும். இப்போ இதுக்கு கோட்டிங்காக ஒரு சுகர் கோட்டிங் கொடுக்கறதுக்காக நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் எடுத்து கேரமலைஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன நீங்கள் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகரில் இந்த மாதிரி லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா சுண்டுற வரைக்கும் கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. அந்த பாகு பதம் வர்றதுக்காக. ரொம்ப நிறைய சுகர் தேவையில்லை, கொஞ்சம் ஜஸ்ட் கோட் ஆகிறதுக்கு மட்டும் போதும். நல்லா ஒரு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்ச கலகலாவையும் இதில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து கொஞ்ச நேரம் நீங்கள் தட்டில் குட்டி இந்த மாதிரி ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு நல்ல மொடன்னு வரும் கலகலா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மொடன்னு சூப்பரான கலகலாக ரெடி ஆகிடுச்சு. இந்த கிறிஸ்மஸ்க்கு இந்த ஸ்வீட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமாக லீமாஸ் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. See you, take care, bye.